போனோம் ரவேந்திரா அவர் ஸ்திரீயை விட்டு ஆனா பொம்மையா சொந்தம்னா அம்மா அம்மா இருந்தோம்னா கவலையப்பட்டாங்க. இதோ ஆதிஸ்வரி அம்மா இருக்காங்க, அலேவியா ஏகப்பட்ட ஆரோக்கிய பிள்ளைங்க இருக்காங்க. இந்த பாப்பா வளர்ந்து வசனத்துக்கு நமக்கு ஆசீர்வாதம். ஒரு அம்மா யார் ஆதிஸ்வரி அம்மா யாரு அலேவியா அதெல்லாம் ஆண்டவர் தாயா தந்தையா சகோதரியா சகோதர விசுவாசியா ஊழியர்களா எல்லாம் பண்ணிருக்காரு. நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன கடமை எல்லாத்தையும் பண்ணணும். அலேலுயா நம்ம தேர்ந்த தேவனோட அலேலுயா நாம் மகிழ்ச்சிப்படுறாங்க. அலேலுயா வாழ்வோடு அழைப்பரே பஞ்சகவலை என்னென்ன பாடுகள் நிசனைகள் சோதனைகள் எல்லாம் மனைவிக்காக ஸ்தோத்திரம் எல்லா தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம். மனைவி ராஜா அந்த ராஜசிக்காக பணம் வெளியிட தீரே உண்மையாகவே நீ தாயை பொறுப்பேற்கும் தேவனே சந்திப்பு அனைத்தும் தேவனையா பொறுப்பேற்கும் பயமாக கொண்டாடுவது நமக்கு நாமத்தை வேலை செய்கிறோம். ஆசிரியர் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஏற்றுக்கிறோம். நம்ம தகப்பனே ஆமென் ஆமென். ஆண்டவர்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். அல்லேலூயா. எரேமியா 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் உடனே இருக்கிறேன். என்ன நல்ல கவனமா கேளுங்க. என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். யாரும் ஆண்டவரே சொல்றாரு. நான் உடனே இருக்கிறேன்னு சொல்றாரு. அலையில நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு. நீ பயப்படாதே. நான் துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையும் நான் நிர்மூலமாக்காமல் உன்னை கட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றம் இல்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். ஆமென். ஆண்டவரே என்று நீர் பேசும் ராஜா. எங்களை நேசிக்கும் தேவன், எங்களோடு இருக்கும் தேவன், எங்கள் பாவங்களை மன்னித்து தேவன், எங்களை சுத்தமாக்கிற தேவன். அல்லேலூயா. இன்று நீர் பேசும்போது எங்கள் வார்த்தையின் மூலம் எங்களை பேசும், எங்களை கேட்கும் தேவனே ஆசீர்வதியும். ஐயா, எங்களுடைய நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். என்ன சொல்றாரு? அது முன்னாடி வசனம் படிங்க. 27வது வசனம். என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. மறுபடியும் சொல்ல, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ கலங்காதே. நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் எடுத்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சங்கோபத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என்ன சொல்றாரு? அடுத்த வசனத்துல இந்த தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல என்ன சொன்னாரு? இந்த தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. அதுலயே சொன்னாரு, இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதுல 28வது வசனத்துல என்ன சொல்றாரு? இந்த தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடனே இருக்கும் தேவன் இம்மானுவேல் நம்முடனே இருக்கார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். யார் யாரெல்லாம் நம்ம அசத்தை பண்ணாங்களோ, யாரெல்லாம் வேண்டாம் சொன்னாங்களோ, தள்ளி பண்ணாங்களோ, உன்னை துரத்திவிட்டு ஜாதிகளை நான் நிர்மூலமாக்குவேன். ஹல்லேலூயா. உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் நம்ம நிர்மூலமாக்கவே மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லா கவனம் செஞ்சுக்கணும். ஆண்டவரே நம்ம நிர்மூலமாக்க ஒன்றும் இல்லாம நான் தள்ளிவிடவே மாட்டார். எப்போ இந்த ஆண்டவர் இயேசுவை நம்ம நேசிக்கிறோமோ, ஆண்டவர் நம்மை நேசித்து உண்மையிலே நம்மளை கண்டிப்பார். ஆனால் நிர்மூலமாக்க மாட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனம் கேளுங்க. நிர்மூலமாக்க மாட்டார். நிர்மூலமாக்காம உன்னை மட்டாய் தண்டிப்பேன். நல்லா கவனம் கேளுங்க. மட்டாய் தண்டிப்பேன்னா கம்மியா தண்டிப்பார். ஹல்லேலூயா. மட்டாய் தண்டிப்பேன். பிள்ளைங்களை நடிக்கிறப்ப நியாயம் நடிக்க மாட்டோம். மட்டாய் தண்டிப்பு வேண்டாம். இந்த காரியத்தை பண்ண வேண்டாம். மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நான் குற்றம் இல்லாமல் நீங்களால் விடுதலை என்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல கவனமாக தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்ம துரத்தி விடாங்களோ, அவங்களை நிர்மூலமாக்கி விடுவார். ஹல்லேலூயா. அவளை நிர்மூலமாக்குவேன். எல்லா ஜாதிகளையும் நிர்மூலமாக்குவேன். ஆனா உன்னையோ நிர்மூலமாக்காமல் நம்ம நிர்மூலமாக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்க தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறதால் நாம் என்ன பண்ணணும்? உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளாக நடந்துக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நடந்துக்கணும். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நடக்கிறதுக்குள்ள மன்னிக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. ஏசாயா 41:12 என்ன சொல்லி பாருங்க. ஸ்திரியானவர் ஆமென். அவர்கள் மறந்தாலும் நாம் மறப்பதில்லை. அல்லேலூயா. ஏசாயா 41:12 படிங்க. ஸ்திரியானவர் தன் கர்ப்பத்தின் பிறப்பான பிள்ளைக்கு இறங்காமல் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் ஸ்திரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் மகனை மறப்பாலோ மறக்கவே மாட்டாங்க. அவங்க ஒருவேளை மறப்பாலும் அவனை மறப்பதில்லை. உன்னை மனிதருக்கு மனிதர் எப்பொழுதும் நான் கொண்டிருக்கிறது. தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. போதும். ஒரு தொடர்பு கூடாது, ஓடி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. தாய்மார்களும் கண்டிப்பா உங்களே மறக்கவே மாட்டீங்க. நீங்க மறந்தா கூட உங்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்ம மறக்காத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறார். நம்ம மறக்காத தேவன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நல்ல காரியங்கள் செய்யுங்க, ஆனா மறந்து போயிடுவாங்க. ஆனா நம்ம மறக்காத தேவன் இருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது யாக்கோபே தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம கூடவே இருக்கிறார். இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. யார் நம்ம கூட இருக்காங்கன்னு பார்த்தோம்னா
நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு வேலையும் வரப்ப உலகத்துல எவ்வளவு பேர் ஆண்டு நம்ம உலகத்துல கொடுத்துருப்பாங்க. அப்பா அம்மா ஒரு நாள் உலகத்தை விட்டு அவங்க நீங்கி போவாங்க. கணவன் மனைவி ஒரு நாள் அவங்க உலகத்தை விட்டு நீங்கி போகணும். ஆனா நிச்சயமா நம்ம கூட இருக்கிற அலேலுயா உடனே இருக்கிறேன் அலேலுயா அப்படின்னு சொன்னாரு. நல்லா கடுமை தெரியுங்க. நம்ம கூடவே இருந்தாங்க. மத்திய 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல என்ன சொன்னாரு பாருங்க. நம்ம கூடவே இருக்கிறேன் அலேலுயா. பாருங்க 20ஆம் வசனம் கடைசி வசனம். அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. யாருக்கு? எல்லாருக்கும். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்டிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நல்ல கவனம் இருக்கிறாங்க. சகல ஜாதிகளையும் அது முன்னாடி நம்ம பண்ண நீங்க புறப்பட்டு போய் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பயணம் வந்தோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானம் கொடுத்து அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்னாச்சு கொஞ்ச நாள் முன்னாடி என்னன்னா நம்ம நாட்டிலே வந்தது என்னமாச்சு இந்தியா பாகிஸ்தான் போடுறா பாப்பா தான் சொல்லுது. அதே இல்லையா ஏன்பா பொண்ணு சொல்லுதியா யாரும் சொல்லுங்க அவன் சொல்றாயா அம்மா சொல்றது ஹாப்பி மதர்ஸ் டே சொல்றியா? வீட்டை முடிஞ்சப்ப உடனே அம்மா கிட்ட போயிட்டு ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லணும். என்ன அதே இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி 26 மக்கள் எல்லாம் 26 போலீஸ்லாம் போயிருந்தா அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் நாட்டுல இருந்து வந்து என்ன சொன்னாங்க, நீங்க என்ன ஜாதி, நீங்க முஸ்லீமா, பெருசா காய்க்கணும் நாங்க பார்க்கணும், முஸ்லீமா தான் உருவாயிருந்தா எல்லாரும் சொன்னாங்க. அதே ஜாதி அப்படிப்பட்ட நடிக்கப்படும் என்ன சொல்ல சகல ஜாதிகளை சீக்கராக்கி அன்பா இருக்கணும். நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீக்கராக்கி அதுபோல் மாற்றின ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை துரத்தி விட்ட ஜாதிகளை நிர்மூலமாக்க வேண்டார். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்ய தேவனார். அல்லேலூயா. முன்னாள் போராட்டம் போர் அமைதி சமாதானம் சமாதானம் சொல்லி சமாதானத்துக்கு ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவனார். அல்லேலூயா. உலகத்தில் முடிவு ஆனா நம்ம பலவீனங்க தப்பு பண்றப்ப நம்ம என்ன செய்வாரு, சரி மன்னிச்சு விட்டுறாரு. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சகல பாவத்தை ரட்சிக்கிறார், மன்னிச்சுவாரு, மறந்துடுவாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு சத்தியத்தை அறிந்த பின்பு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கிற பின்பு நம்ம பாவம் பண்ணோம்னா அவர் மறுபடியும் சிலுவையில் அறையும். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நீதியுள்ள தேவன். நம்ம எல்லாம் தப்பு பண்ணாலும் அந்த மனுஷன் இருந்தாலும் பார்க்க என்ன சொல்லுவோம், இது நீதினால கொடுப்போம், இவங்க ஆண்டு இல்லாத மனுஷனால சொல்லிடுறாங்க. உண்மையோ குற்றம் இல்லாமல் தண்டிப்பேன். அல்லேலூயா. நல்ல கவனமாக நம்ம ஆண்டவர் விடமாட்டா நம்பியும் ஆனா மட்டா தண்டிப்பார். அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு சமயத்துல தண்டனை வர்றப்ப துன்பம் வர்றப்ப ஏன் ஆண்டவர் இவ்வளவு துன்பம் வந்து நினைக்கிறப்ப நல்லா கவனம் வைக்கிறாங்க. அது மட்டா தண்டிக்கிறது. பெரிய தண்டாண்டு எவ்வளவு பெருசா இருக்கும். நல்லா நான் சொல்ல புரியுங்களா? என் தாசனா யாக்கோபே நீ பயப்படாது சொன்னா நான் உடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையும் நான் நிர்மூலமாக்காமல்
உன்னை மட்டாய் தண்டிப்பேன். இப்ப நமக்கு வர தண்டனை எல்லாம் மட்டா வர தண்டனை, கம்மியா வர தண்டனை. நமக்கு எல்லாம் துன்பங்கள் வரப்ப ஆண்டவரே ஏன் சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லாம ஆண்டவரே சோதனைகளை சகித்துக்கொள்ளும்படியான ராணியை உண்டாக்குவாங்க, தப்பித்துடைய வழியை உண்டாக்குவார். நம்ம எப்ப ஆண்டவரை சொல்லி ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தெரியாத நல்வழித்துலன்னா ஆண்டவர் நம்ம மன்னிக்க வருவதா இருக்கார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லுது. சொல்லுங்க, இயேசு சொன்னார்தான் சகல பாவங்களை நீக்கி தெரியுமா பாப்பா படி ஒன்றியவா ஒன்றியவா 8ஆம் வசனம், ஒன்றியவன் 7ஆம் வசனம், பக்கம் 325 கடைசியில அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் பொருளோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? பொருளோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியோடு நம்ம இருக்கிற மாதிரி ஐக்கியப்பட்டிருப்போம். சமாதானம் அவருடைய குமாரனியான இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நான் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட நான் பரிசுத்தம் என்று சொன்னோம்னா பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே நடிக்கிறதா இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையை நீதி கொள்வதாக. அல்லேலூயா. நல்ல கவனத்தில் நாம் நீதியுள்ள தேவன். நம்மளோட என்ன தப்பு வேண்டும் நம்மை மன்னிச்சு இருந்தாலும் நீதியுள்ள தேவன் இல்லை. அல்லேலூயா. நமக்கும் தண்டனை கொடுத்தா நீதியுள்ள தேவன். அல்லேலூயா. உன்னையோ நிர்மூலமாக அவன் மட்டாய் தண்டிப்பேன். அல்லேலூயா. படிக்கலாம். நீதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிபதிகள் 11ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரிகட்டப்படுமே. அல்லேலூயா. இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரிகட்டப்படுமே. துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். அல்லேலூயா. என்னவா? நீதிமானுக்கு பூமியிலே சரிகட்டப்படுமே. நல்ல காரியத்துல உண்மையிலே இந்த பூமியில ஆண்டவர் ஆசீர்வார். பரலோகத்துல மாத்திரம் ஆசீர்வார், எங்கேயும் ஆசீர்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. உண்மையான சாட்சி கவனமா கேளுங்க. ஏன் கிருஷ்ணாண்டு திருவிழாவில் உங்களுக்கு இருக்காங்க வயசானவங்க ஊழியம் பண்றவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. பேசாம இருக்கிற குழந்தைங்க பேச வைப்பாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் பேச வைப்பாரு. நடக்காத குழந்தை நடக்கும். வயசானமா கல்யாணம் ஆகல, ஆனா அந்த அம்மாவுக்கு வயசானவங்க டீச்சரா இருந்தவங்க இந்த மாதிரி ரிட்டையர் ஆனப்ப இந்த மாதிரி யாரும் இல்லையாட்டு கவர்மெண்ட் அந்த அம்மாவுக்கு ஒரு லேண்ட் கொடுத்தது, ஒரு நிலம் கொடுத்தது. எங்க கரெக்டா திருவிழாங்க மார்க்கெட்டுக்கு மெயின் ரோடு கார்னர் வீடு கொடுத்தாரு. கார்னர்ல இருக்க இடம் கொடுத்தாரு. நம்ம கூட பார்த்தோம் ஒரு அண்ணன் ஒரு தம்பி 2 அக்கா தம்பி. நான் யாருக்கும் அதை கொடுத்தாங்க. ஒரே ஒரு அவருக்கு பிடிச்சமான ஒரு தம்பிக்கு கொடுத்தாங்க. எழுதியே கொடுத்தாங்க. இதான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணாரு, அக்கா நம்ம மட்டும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் போவோம். அதனால கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, பேங்க்ல லோன் வாங்கி பெரிய மாடி கட்டிட்டார். மாடி கட்டி கடைகள்லாம் கட்டி நல்ல மாடி வந்து அக்கா மட்டும் முதல் மாடியை வச்சார். அதனால வயசாக ஆக இந்த அவருக்கு அந்த தம்பி பசங்க எல்லாம் சரியானவங்க இல்லை, ஆண்டவர் தெரியும். ஆனாலும் குடும்பமாக எடுத்துக்கப்படல. என்ன பண்ணாங்க, அப்பாவோட சொத்து நம்ம அத்தை கொடுத்தது, அப்பாவோட சகோதரி கொடுத்தது, மற்ற அப்பா அக்காவுக்கு எழுதி கொடுக்குறவங்க மட்டும் மூலமாக அவருக்கு சொல்லி அவருக்கு கேட்க மாட்டார். அவருக்கு வயசாக வரப்ப அந்த பசங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டையே பூட்டி வைக்கிறது, கேட்டை பூட்டிடுறது. அவர் கேட்டை தாண்டி குதிச்சு வந்து அக்காவை பார்க்க வருவார். லோன் கட்டுறதுக்கெல்லாம் கட்டி விட்டார். எல்லாம் பண்ணி பசங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப குடும்பம் பண்ணாங்க. நீங்க போகக்கூடாது, அங்கே போகணும், கூடிய போகணும் விட்டுருவாங்க. அவரும்
அவங்க சேர்ந்து ஆண்டவருக்கு ஏதோ சிறு பயணிச்சாங்க இதெல்லாம் அதிகமாக ஊழியம் செய்வாங்க. அவர் இந்த பசங்க பண்ணுற போது தாங்க ஒரு நாள் புரியுமா மனசு உடல் உடம்பு சரியில்லாமல் செத்து போயிட்டார். அவருக்கு இருக்கிற மனைவி அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க புரியுமா அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. அவருக்கு பிறந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணும் என்ன பண்ணாங்க, இப்போ அப்பா இறந்துட்டாரு, அப்பா இருக்கிற வந்துச்சு எங்களுக்கு தான் சொல்லி அவர் இருக்கிறப்பவே சுற்றி எங்களுக்கு தான் சொல்லி வாடகைலாம் அவங்க வாங்கிப்பாங்க, கடையில் வாடகை இதெல்லாம் நம்ம பார்ப்பாங்க போய் தெரியும். இது என்னோடது சொல்லுவாங்க, உங்களுக்கு இல்லைன்னா எப்படி உங்களோட இல்லை தலைப்புயா நம்ம தானே ஒன்று கொடுத்தாங்க, நம்ம கரெக்டாக நீ எழுதி கொடுத்தீங்க அப்படின்ட்டு கவலைப்படாது, நீ பாட்டு ஊழியம் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு செக்யூரிட்டி அவங்க வச்சாங்க. செக்யூரிட்டி ஆளை வச்சு அந்த மாதிரி பார்த்துட்டேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம செக்யூரிட்டியை வச்சுட்டாங்க இந்த மாளிகைக்கு நம்ம நினைப்பாங்க ரொம்ப அநியாயம் அட்டகாசம் பண்ணுவார். இந்த பொங்கலை பார்த்து ரொம்ப கலாட்டம் பண்ணுவார். நமக்கு என்ன இருக்கு, நீ அண்ணாத வயசாயிடுச்சு நல்லா திட்டுவார். நம்ம ஒன்றும் பேச முடியாது, இந்த மாதிரி பேசுறேன்னா ஆனால் ஊழியக்காரியாக இருந்தாலும் வீட்டில் பெரிய இயேசு சுவாமியோட படம் தயவு பண்ணி புரிஞ்சுங்க. நம்ம இயேசு சுவாமி இயேசு கிறிஸ்து ஜீவன் நடத்துகிற அவர் படத்தில் இல்லை, போக்கில் இல்லை, அவர் ஜீவனத்தில் நம்ம அவரை விஜயத்தில் வைக்கணும். நம்ம போகணும். நீ யாரும் யாருக்கால் செஞ்சிருக்கீங்க நம்ம இன்னும் போகணும். அதெல்லாம் நம்ம நடந்துச்சு. ரொம்ப வயசாச்சு, 86 வயசாச்சு. ஆனால் 2வது விக்ரம் நாங்கள் எப்படி இருந்தால் நேஷனல் வரணும், அந்த 2வது விக்ரம் போக அதனால ஒரு நாள் கடிக்கு பாத்ரூம் போயிட்டாங்க. போயிட்டு அங்கேயே இருக்காங்க 3 நாள். எங்கள் செக்யூரிட்டிலாம் நல்ல சும்மா அப்புறம் எல்லாரும் ஸ்மெல் வருது போய் பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அவங்க நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனால் கூட ஒரு அட்டெண்டர் இருக்கணும்ன்றாங்க. அட்டெண்டர் இருக்கணும், அட்டெண்டர்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், போலீஸ் கேஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க. என்னை ஒரு கடைக்கு கூப்பிடுறாங்க, மற்றவங்க கூட போகிற விசுவாசிக்கலாம் நல்லா கவனிக்கிறாங்க. சபையை இருக்கிறப்ப ஒற்றுமையான ஒருத்தருக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க கூட வந்ததெல்லாம் விசுவாசிக்க எல்லாரும் கொண்டு போய் ஒற்றுமையானமாக ஹாஸ்பிட்டல் சேர்த்தது மிஷினரி இதெல்லாம் சொல்லி சேர்த்துட்டாங்க. சரி போயிட்டு அட்டெண்டர் இருக்கணும்னா அவங்க வந்து குடும்பம் எல்லாரும் எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு எனக்கு கூட்டாங்க சொன்னால் என்ன பண்ணாங்க, இல்லை சார் இந்த மாதிரி ஒரு அட்டெண்டர் வேணும். அட்டெண்டர் ஏன்ப்பா, இல்லை ராத்திரி ஒரு பார்க்கணும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, டாக்டர் கூட யாரும் ஏமா கூட இருக்கணும்னு சொல்றீங்க. இந்த கூட யாரும் பண்ணாமல் இருக்கும், அதுதான் அவங்க வேலை கொடுத்துருக்காங்க. ஒரு பிரமாணம் எடுத்துருக்கீங்க இல்லையா, இல்லை எல்லாம் கூப்பிட்டு டாக்டர் வந்தார். ஐயா நீ சொன்னதுலாம் கரெக்ட், நாங்கள் பார்க்கணும். ஆனால் இது மாதிரி அட்டெண்டர் இல்லாமல் இருக்கும்போது ஜிஎஸ் தான் பார்த்துப்பாங்க. எங்களுக்கு இன்னும் அப்படின்னா பெரிய ஹாஸ்பிட்டல் மாறல கொஞ்சமாக பண்ணிடணும். ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டல் இப்போதைக்கு அந்த வசதிகள் இல்லை. வெள்ளம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தாங்க. கொண்டு போனால் அங்கே நல்ல பார்த்தாங்க. பெரிய ஆப்ரேஷனு, 86 வயசாச்சு. ஆனால் கால் உடஞ்சிருக்கு, எலும்பு உடஞ்சிருக்கு, பெரிய ராட் வச்சு ஸ்க்ரூ போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்று இந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி அப்படியே போயிட்டோம். அந்த மாதிரி திட்டுது. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரி ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கணும், ஒன்றும் கொடுக்க மாட்டேன். சரிவா இங்கே வந்திருக்காங்க ஒரு பார்க்க மாட்டேன்னா அந்த பசங்க கேட்டாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஆண்டவருக்கு பண்ணாலும் எப்படியும் தெரியாது. ஒரு லேடி ஆண்டவரில் ஏற்பாடு பண்ணினாங்க. 25,000 ரூபாய் கொடுத்து நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்துக்கிறப்ப நான் அருமையான தேவன் சொன்னது அந்த அம்மா சொல்கிறாங்க. பார்த்துக்கிறப்ப செக்யூரிட்டி பேசுகிற பேச்சு பார்த்து பயந்தாங்க. எப்படி இருக்காங்க பொங்கலை, எப்படி இருக்காங்க பின்னாடி, அவர் ஒன்றும் கொடுக்காத, ஹாஸ்பிட்டல் கொடுக்குற சாப்பாடு கொடுக்காத, நம்ம அப்படியே செஞ்சு போயிட்டோம். நீ சாப்பிட்றனால உங்க சம்பளத்தை சாப்பிட்ற, அந்த மாதிரி ஒன்றும் கொடுக்காத. இவருக்கு போகிறப்ப நீயே என்னை பார்த்து இருக்காரு அந்த மாதிரி கட்டணும். பார்த்தீங்களா மென்டல் இது ஹாஸ்பிட்டலில் அப்படியே போயிடணும். இல்லைன்னா திரும்பி வரப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துவோம். அப்படின்னா நல்ல சேர்ந்து ஆண்டவர் திருவையாக டாக்டர் மூலம் நல்ல சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ராடு ஆப்ரேஷன் நடந்து அடுத்த நாள் டாக்டர் சொல்றாரு காலைக்கு அசைவான்றாரு. பெருவரில் அசைத்தாங்க. உடனே டாக்டர் இருக்காரு என்னோட ஆப்ரேஷன் சக்ஸஸ் அந்த போட்டு அந்த மாதிரி குணமாய் வரப்ப அந்த மாதிரி ஒரு வெயிட்டு போனோம். நான் வெயிட்டு போனோன்னா இவர் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டார். நாங்கள் எல்லாம் பார்க்க போனோம். என்னென்ன நாங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் அவர் சொல்லி அப்படி அந்த காசு வாங்கிடுவார். அந்த மாதிரி பணம் கூட கொடுத்து போனோம்னா இந்த பணம்லாம் நான் கொடுக்குறேன், ஆனால் பணத்தை அவர் வாங்கிடுவேன். ஆனால் ஊழியம் பண்ணதுனால நல்ல காரணம்
இந்த மாதிரி யாரும் இருக்காங்க ஒரு வீட்டு வாங்க வேண்டாம் வீட்டுலாம் இல்லை சார் யாரும் இல்லை சார்னா நான் வாங்கி போடுறேன் டாக்டர் வாங்கி போட்டேன் இவங்க சொன்னால் நான் தான் போயிட்டு வாங்கி போட்டேன் அவர் வந்து காப்பீடு திட்டத்தில் வாங்கி போட்டுட்டாரு எல்லாம் சொன்னால் வீட்டோட இந்த மாதிரி சொந்த காப்பீடு வாங்கி கொடுத்தேன் ஆண்டவருக்கு திரும்ப உணர்ந்துறாரு நல்லா ஆண்டவர் முயல் பண்ண கைவிடவே வேண்டாம் நான் உடனே இருக்கேன்னு போயிட்டு வாங்கி போட்டேன் சாப்பாடு அம்மையான சாப்பாடு காலையில் 2 முட்டை சாப்பாடு எல்லாம் ஆனால் அவர் வர நம்ம ஒன்றும் சாப்பாடு கொடுக்காத வெளியில் நடக்கக்கூடாது அந்த மாதிரி நடக்கக்கூடாது பிள்ளைமா குணமாயி அப்புறம் இப்போ நடக்க போகிறாங்க வாக்கர் வேணும்ன்றாங்க கைப்பிடி மாதிரி நான் எங்கள் மாமியார் கொடுத்துருந்தாங்க வீட்டில் இருக்கிற குழு சொல்லணும்னு சொன்னால் அவர் அதை உடஞ்சிட்டு உடச்சி போட்டார் நம்ம நடக்கணும் ஆப்ரேஷன் ஆகிருக்கு 26 வயசு நடக்கணும் கரெக்ட் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிறது 2 நாள் முன்னாடி 3வது வீட்டில் இருக்கவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்க அம்மா இந்த பாட்டிக்கு இதை கொடுத்துருக்காங்க அவங்க வாக்கம் கொடுத்து போகிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்கும் பார்த்து கூப்பிட சொல்லணும் நான் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் செக்யூரிட்டி சொல்லலாம் நீங்கள் ஜபம் மட்டும் பண்ணுங்க ஜபம் மட்டும் பண்ணுவாங்க ஒரே டாக்டர் போயிட்டு வாங்கி போடுவாரு ஜபம் மட்டும் பண்ணுவாங்க டாக்டர் வருவாங்க திடீர்னு டிஸ்சார்ஜ் மேலே டிஸ்சார்ஜ் வந்து வீட்டில் அப்படி வரக்கூடாது வரவேண்டாம்னு சொல்கிறாங்க அவங்க 2 பேர் வேண்டாம் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு தான் தெரியல உங்களுடைய வந்தாங்க வீட்டுக்கு முதல் நாள் நல்லா ஆவி நிரம்பி ஜபம் பண்ணோம் நேற்று வந்து நியூஸு அவங்க எல்லாம் கேட்டு செக்யூரிட்டி இனிமேல் வேண்டாம் பார்த்துக்கிறவங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் ஒரு கல்வி இன்னும் அடுத்த மாதம் நீங்கள் பார்த்துங்க சொல்லிட்டு இவர் என்னென்ன கரெக்டாக பண்ணுறத எல்லாம் கேள்வி போய் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் நிறைய பேர் விசுவாசங்கள்லாம் போய் ஒருத்தர் நல்லா தூக்கம் பண்ணி கேட்கணும் அந்த செக்யூரிட்டிகிட்ட ஒரு சமயம் போட வேண்டாம் யாரும் பண்ணவே வேண்டாம் நீ நல்லவேன்னு சொல்லுங்க அந்த மன்னிப்பான்னு சொல்ல அப்படியே சொல்லுங்க நாம கவர்மெண்ட்ல நம்ம எப்போ பண்ணுற வேலைக்கு நாங்கள் பண்ணுறோம் அந்த உண்மையை நீதிமானுக்கு பூமியிலே சரிகட்டப்படுவே நாமளும் கோபம் வந்து அவங்க எதிராக பேசினோம்னா மற்றவங்க எதிராக நம்ம பேசினோம்னா நீங்க தான் போட்டு யுத்தத்தை எப்போ அவர் கையில் கொடுத்துருவோம் புதிய யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிற வெற்றியோ தேவோ கர்த்தர் அவர் மறையவில்லா நீதிமானுக்கு பூமியிலே சரிகட்டப்படுமே அந்த முதத்தை பார்க்கிறப்ப அந்த பார்க்கிறவங்க லேடி சொல்றாங்க ஐயா நான் வந்து இங்க வந்து என்ன நடத்துன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா இங்கெல்லாம் சொன்னது ரத்தம் உரிமையா ரொம்ப பண்ணாமே ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ண ஆசீர்வாதம் நேற்று அந்த கொண்டு ஐயா அந்த செக்யூரிட்டி 2வது மணியில காரியாலயத்துல போயிட்டு நீங்க என்ன பண்றாருமா பார்த்து மேல வா சும்மா இதை பாரு தனியா கூப்பிடுறாங்க அதாவது வயசாச்சு 26 வயசு இந்த பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்க நான் ஏன்ப்பா 2வது மணிக்கு வரணும் அப்படி விளங்குல ஆண்டவர் நீதிமன்ற பூமியை சரிக்கட்டும் தேவை அநேகா கஷ்டப்பட வேண்டாம் அந்த மாதிரி ஊழியம் பண்றதுனால ஆச்சரியமா இருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படுத்தணும் ஊழியர் ஐக்கியப்படுத்தணும் ஒருத்தர் விசாரிக்கணும் நிறைய பேரை விசாரிக்க கேட்கிற மைக்கில் விசாரிங்க 2 பிள்ளைங்க என்னன்னு கேளுங்க சிலாமா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஏகப்பட்ட பிள்ளைங்க கொடுத்துருக்காரு ஒரு பிள்ளைங்க அலையா நீங்க ஜபம் பண்ண அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்லா வாழணும் என்னை வளர்த்தது காட் மதர்ன்னு சொல்றாங்க இஸ்லாமா என்னை வளர்த்த சண்டே ஸ்கூல் எனக்கு கொடுத்தாங்க எங்க மம்மி கட்சியாக இருந்தாங்க அலையா பிள்ளைங்க உங்களை நல்லா வளர்க்கணும் சொல்லுதுன்னா பிள்ளைங்களுக்கு ஆதிக்கிறாயா அலையா நம்முடைய தகப்பனும் தாய்மார்கள் அலையா என்னோட மறக்காதே என்ன சொல்றாரு நாம் உன்னை மறப்பதில்லை என்றார் அலையா ஸ்திரியாமல் தன் கர்ப்பத்தின் பிறப்பான பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாரோ அவன் மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை அலையா என்னை மறவா
மகளிர் உண்மை என்றுதானே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற தேவன் தான். அல்லேலூயா. நீதிமான் பூமியிலே சரிகட்ட பொழுது அல்லேலூயா ஆண்டவரே நம்மளை எப்படி தண்டிப்பார்னா தகப்பன் பிள்ளையை நேசித்து சிற்றிகளை போல எப்ப நம்ம சிற்றிப்போம் போடா எந்த கிட்டையாவது போடா கை விட்டுருவோம் நாங்க சிற்றிட்டோம்னா அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம் பாருங்க, கரெக்டா சொல்லுறாரு. தாய் தன் தகப்பன் தன் பிள்ளையை சிற்றிக்கிறது போல தெரியுமா? தகப்பன் தன் பிள்ளையை சிற்றிக்கிறது போல ஆமென். அல்லேலூயா. படிக்கமா தேவ படிங்க. என்ன வசனம்? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை நேசிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு அன்பு கூறுகிறாரோ அவனை சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. சும்மா எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க. நான் வசனத்தை குறைச்சு சொல்லு. எல்லாரும் அடிக்கலாம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிருஷ்டிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம சிச்சித்தானா தண்டனை நல்லா கவனிக்கணுங்க. அதுக்கு அற்பமா என்ன ஆகுதுங்க? கொடுக்குற தண்டனை அற்பமா என்ன ஆகுது? ஏன்னா இங்கேயே சரி கட்டிடுவாரு, அங்க போயிட்டு இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணுங்க. நரகத்துல ஏர் கண்டிஷன் இல்லை, நரகத்துல சீலிங் ஃபேன் இல்லை, பயங்கரமான வெயில் வெப்பமா இருக்கு. எங்க வீட்டுல ஏசி இல்லை, எங்க சபையில ஏசி கட்ட வச்சாங்க. அப்போ அந்த சபைக்கு போன ஏர் கண்டிஷன் இருக்கு. அல்லேலூயா. நான் கவலைங்க இருங்க. நரகத்துல ஏர் கண்டிஷன் இல்லை. அல்லேலூயா. அக்னி, அல்லேலூயா. நித்திய அக்னி. பிரியமான லாசரு ஐஸ்வர்யவான் அக்னி வெயிலே ஒவ்வொரு சொட்டு தண்ணி எனக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார்னா நல்ல சபையை கொடுத்து ஏசி இல்லைன்னா சொல்ல வேற வழிதான் ஆண்டவர் நேசிக்கும் தேவன். அல்லேலூயா. என்ன பார்க்கறதுக்கு, என் வார்த்தையை கேட்கறதுக்கு, என்ன பார்த்து ஜெபத்துக்கு வந்திருக்காங்க. அல்லேலூயா. பள்ளி பள்ளியா ஆசிரியப்பார். அல்லேலூயா. நிர்மூலமாக்குவோம். எல்லா காரியம் நிர்மூலமாக்க நிர்மூலமாக்காமல் மட்டாய் தண்டிப்பேன். அல்லேலூயா.
புலம்பல் எல்லாருக்கும் தெரியும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் நாம் நிர்மூலமாகாதிருப்பது நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருப்பது எப்படி? கர்த்தருடைய கிருபையே. அவருடைய அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காடுகளும் புதியவைகள் உமது பெரியதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்புறம் 31ஆம் வசனம். ஆண்டவர் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். 32. அவர் சஞ்சலப்பட்டாலும் இறங்குவார். அப்புறம் 33. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. இதான் எப்படி? அவர் மனப்பூர்வமா பண்ணதில்லை அப்படின்னு அர்த்தம். ஐயோ என் பையனை செய்வேன்னு அடிப்பாரு, இறங்குவார். அல்லேலூயா. அதான் கடமைக்கல்ல. யார் யாரெல்லாம் எந்தெந்த அம்மா எல்லாம் பிள்ளைங்களை அடிக்கிறாங்களோ, எந்தெந்த அப்பா எல்லாம் பிள்ளைங்களை அடிக்கிறாங்களோ, அடிச்சப்போ நீங்க அழுவாங்க. ஏன் நீயே அடிச்சு நீ அழுகிறேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்க தெரியாது. அடிச்சாங்கன்னா அப்படி இவங்க அழுவாங்க. ஐயோ பையன் அடிச்சாங்க, பையன் நல்லா இருக்கணுமே அடிச்சுட்டா. மனப்பூர்வமாய் மனுஷரை மனுப்புத்திரை சந்தேகப்படுத்துகிறதில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்லேலூயா. பிள்ளைங்களா நம்ம அல்லேலூயா. ஏன்னா அவர் அறிந்தவனுக்கு அநேக அடிக்கிறார், அறிந்தவனுக்கு அநேக அடிக்கிறார். அறியாதவனுக்கு சில அடிக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம நேசிக்கிறது. அல்லேலூயா. கவனமாக கேளுங்க. இந்த ஆண்டுக்கு நம்ம அன்பா இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பா எல்லாம் உங்களை பார்த்து உங்களும் பிள்ளைங்களான்னு நேரடியா உங்களுக்கு கேட்பாங்க, என்ன நம்பிக்கை இருக்கிறீங்க? அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. எல்லாரும் என்ன நினைக்கணும்? தெளிவா சொல்லுங்க. ஆண்டவர் நேசிக்கிறார் இல்லையா? எந்த நம்பிக்கை நீங்க இருக்கீங்க? யார் உங்களுக்கு சொல்லுங்க. ஏன் இந்த ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? ஆண்டவர் நேசிக்கிறார் இல்லையா? நான் ஒவ்வொருவரும் சபைக்கு போயிட்டு வரப்போ ஆண்டவர் பேசினாரு. ஒவ்வொருவரும் சபைக்கு போயிட்டு போயிட்டு வர ஆசீர்வாதியா பாதுகாப்பு இல்லையா? கண்ணு முன்னாடி மற்றவங்க நிர்மூலமானதை பார்க்கலையா? நான் எனக்கு துன்பம் வரலையா? அல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன். கிடைக்க 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அல்லேலூயா. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அவனுக்கு தான் இருக்கிறப்ப உதவி செய்யலாம், அதுவும் பாவம் சொல்றாரு. அல்லேலூயா. நம்மளால உதவி செய்ய முடியும், செய்யாம இருக்கோம்னா அதுவும் பாவம். நன்மை செய்ய அறிந்தவனா இருக்கிறது யாரு பத்தி சொல்றாரு? நன்மை செய்ய அறிந்தவனா இருக்கு. நன்மை செய்ய அறிந்தவன் யாரு? நம்ம எல்லாம் நன்மை செய்ய அறிந்தவர்கள். நம்ம நன்மை தான் கூப்பிடுறாங்க. நமக்கு நன்மை செய்ய தேவன். நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தோம். எப்ப இந்த ஆண்டு நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தோம் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்.
ஆசீர்வதிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மட்டாய் தண்டிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைய எங்களுக்கு தண்டனை வரும் பொழுது என் தேவனை மட்டாய் தண்டிக்கிறான் நாங்கள் விசுவாசிக்கிறதை தந்தோம். தகப்பன் தன் புத்திரனை சிற்றிட்டது போல தேவன் யாரை நேசிக்கிறார் அவரை சிற்றிக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் பாவங்களுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வாசிக்கலாம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லேலூயா. பக்கம் 797. சீக்கிரமா என்னவாதபடியால் என்னென்ன கெட்ட காரியம் செய்வோம், பாவமான காரியம் செய்வோம், அதுக்கு தண்டனை சீக்கிரமா என்னவாதபடியினால் தப்பு பண்ணா உடனே தண்டனை வந்துருக்குன்னா ஆண்டவர் மன்னிக்கிறது இடம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. தக்க தண்டனை சீக்கிரமா என்னவாதபடியினால் சீக்கிரமா வந்துடாது. ஆண்டவர் மன்னிக்கும் தேவை இன்னும் விட்டுட்டே இருப்பாரு. மன திரும்ப மாட்டாயா, மன திரும்ப விட்டுட்டே இருப்பாரு. அல்லேலூயா. திருப்திக்கு தக்க தண்டனை சீக்கிரமா என்னவாதபடியினால் மனுப்புத்தன் இருதயம் மனுஷன் இருதயம் எல்லா மனிதனுடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய பெருகிறம் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனும் பாப்பனானே நல்லாதான் இருக்கான், பெரிய வீடு கட்டிருக்கானே தப்பு. அல்லேலூயா. ஏமாந்த பேருனா. அல்லேலூயா. மோசம் போகாதவங்க தேவத்தனை பரியாசம் பண்ண விட்டால் உங்க ஆண்டவரே நீ எல்லா பாவம் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்பேன். எத்தனை பேர் தெரியுங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நிறைய நம்ம தப்பு பண்றோம். நீங்க பாவம் பண்ணிட்டு ஆமாப்பா அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தப்பு பண்ணிட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. அந்த காரியம் வர வேண்டாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பார்த்து நம்ம பார்த்து யாரும் சொல்லவே கூடாது. திருப்திக்கு தக்க தண்டனை சீக்கிரமா என்னவாதபடியினால் மனுஷர்களை பொல்லாப்பு செய்ய அவர்களுடைய கிரிகளை கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொன்ன அந்த சாட்சி அந்த சொன்ன எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆமாயா எந்த நேரம் பண்ணோம் ஒருமே பண்ண கப் மட்டும் பண்ணுங்க. அல்லேலூயா. திருப்திக்கு தக்க தண்டனை சீக்கிரமா என்னவாதபடியினால் மனுஷர்களை பொல்லாப்பு செய்ய அவர்களுடைய கிரிகளை கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாவி தூரத்திலும் பொல்லாப்பை செய்து வீட்டுக்கு வாழ்வாங்க. என்ன தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள் அறிந்திருக்கிறேன். பரிமாணம் துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை. அவர் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் திகழை போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் என்ன நல்லா கவனிக்காருங்க. துன்மார்க்கனே செடிக்கிறப்ப ஆனா எப்படி செடிக்கிறான், அநியாயமா கொள்ளை பொருட்கள் செஞ்சான்னா தேவனுக்கு பயப்படாம இருக்கும். அதனால்தான் துன்மார்க்கன் நன்றாய் இருப்பதில்லை. நாம் நினைக்கிற நன்றா இருக்க இல்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் சொல்றது தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயன்படுறே நன்றா இருப்பாங்க. நன்றா இருக்கவங்க யாரு? நல்லா கவனிக்கணும். நல்லா இருக்காங்கன்னு சொன்னாலும் எப்படி நல்லா இருக்க படிங்க. 12வது தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயன்படுறே நன்றா இருப்பாங்க அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனும் நன்றா இருப்பதில்லை. அவன் நினைக்கிறவன் நல்லா இருக்கான்னு நன்றா இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கப்படியால் இந்த செல்வ ஆண்டவருக்கு வந்தது. அல்லேலூயா. பெரிய ஆண்டவர் வீடு கொடுத்தாருன்னா அவன் என்ன சொல்லுவான், ஆண்டவருக்கு சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், என் மேனேஜருக்கு ஸ்தோத்திரம், என்னோட திறமைக்கு ஸ்தோத்திரம், லஞ்சம் கொடுத்தவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுக்கு அஞ்சி அவர் பயன்படுத்த நன்றா இருப்பார்கள் அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கன் நன்றா இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை கொடுக்கிற வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. அல்லேலூயா. நாம மகிழ்ச்சியாக ஆண்டவரை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. அவனும் நீதி நாமத்துக்கு பூமியில் செய்யப்பட்டதுமே நாமத்தை நிமித்தம் வீடுகளையாக நிலங்களையாக அணியாக பெற்றதை விட்டு எவனோ தூரத்துல எம்மையில் பெற்றுக்கொண்டே மறுமையில் நிச்சயமே பெற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா.
நம்மளை மறக்காத தேவன் அவர். அல்லேலூயா. அவர் நீதிகள் தேவன். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, சொல்றாரு 46 சொன்னாரு, இப்பொழுது யாக்கோபே நீ பயப்படாதே. அல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் படிச்சு நம்ம முடிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1, 2, 3. எப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உண்டாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய தேவன். அல்லேலூயா. இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கின தேவன், இஸ்ரவேலை உருவாக்கினவராய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய தேவன். அல்லேலூயா. கல்யாணி, பாலகுமார், ஜெபா, ஜாக்சன், உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அல்லேலூயா. ஆனந்த், நான் எப்படி சொல்லணும்? இந்த பேர் சொல்லி கூப்பிட்டாரியா? ஆண்டவரை சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலை உருவாக்கினவராய் கர்த்தர் சொல்லுகிறாரே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எப்படிப்பா மீட்டுட்டாரு? எப்படிப்பா மீட்டுட்டாரு? உன் ரத்தத்தினால். அல்லேலூயா. நீ திரும்ப வந்திருக்காப்பா? ஐயா, நீ திரும்ப வந்திருக்கா? ரத்தத்தினால மீட்டுக்கொண்டார். அடுத்த வாரம் அந்த ரத்தத்தினால் மீட்டுக்கொண்டார். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்புறம் அடுத்த வாரம், நீ தண்ணீர்களை தண்ணீர்களை கடக்கும்போது நான் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது உன்னை போடுவதில்லை, நீ அக்கினியில் அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, நம்மளை போடுவோமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாவனை சொன்ன வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஐயா, 46ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோங்க ஐயா. ஐயா, இப்பொழுது யாக்கோபே நீ பயப்படாதே. அல்லேலூயா. வெகுல மாத்திரவர்களே. அல்லேலூயா. வெகுல மாத்திரம் நீரே உனக்கு ஸ்தோத்திரம். யாவோ உனக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உனக்கு ஸ்தோத்திரம். என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உடனே இருக்கிறேன். உடனே இருக்கும் தேவன் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காகவும் எங்களுடைய இருப்பதற்காகவும் யார் எங்களை கைவிட்டாலும் கைவிடாத தேவனே. தாயை போல தேடும் தேவனையா. தாய் தன் மறந்தாலும், தாய் தன் செய்ய மறந்தாலும் மறவேன் சொன்ன தேவனையா. நான் உன்னை துரத்தி விட்டேன், நான் நிர்மூலமாக்கிறேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் நான் நிற்பது கிருபை என்று நாம் படித்த புலம்பெனில் நாம் நிர்மூலமாக்குவது கிருபை என்று சொன்னோம். அதே கிருபையினால் நாம் உயிரோடு இருக்கிறோம். நிர்மூலமாக கிருபை. உண்மையோ நான் நிர்மூலமாக மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் அவனை குற்றமில்லாமல் நீங்கள் விடுவதில்லை என்கிறார். எங்களை தண்டிக்கும் பொழுது எங்கள் குற்றங்களை உணர்ந்துகிறார். நமக்கு நாம் வெள்ளையும் போனால் நம்மை வண்டிக் கொள்வதா இருப்போம். உணர்ந்துகிறார். மன்னிப்பு கேட்டு இன்னும் பொருத்தமாக நாம் நாள்தோறும் மாறி மாறி எங்களை மீட்டுக் கொண்ட தேவன், எங்களை பேசி எடுத்த தேவன், பயப்படாதே என்று சொன்ன தேவன், தொடர்ந்து முடிப்பது நான் உடனே இருந்தேன் என்று சொன்ன தேவன், பிரியாத பாவனை மறந்தாலும் மறப்பார் தேவன். அடைகிறார் உள்ளங்களை வளர்ந்த தேவன். ஒவ்வொருக்கு எத்தனை பாரங்களோ சுமைகளோ அனைவரின் தேவைகளோ கவலைகளோ பலவீனங்களோ எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து கிருபையாய் அந்த தண்டனையை ஆமீன் துடைத்து மட்டாய் தண்டித்து மட்டாய் தண்டிப்பேன். நான் குற்றம் இல்லாமல் நீங்களால் விடுதலை என்றார். ஆனால் நான் குற்றம் இல்லாமல் நீங்களால் விடுதலை என்கிறார் என்றால் நீதியுள்ள தேவனையா நாங்கள் பாவத்தை மட்டாய் தண்டிக்கும் தேவன். யா ஊழியத்தின் செல்லும் மத்தியானதாக அப்பாந்த பாக்கியனாக மெஸ்ஸி பாக்கியனாக சோதனம் கல்பனாவுக்காக ஜாக்சனுக்காக சோதனம் கெட்சியாவுக்காக ஜெமாவுக்காக சோதனம் பராமல் போன சகோதர சோதரிகளுக்காக சோதனம். அப்பா இதோ இந்த இசை மாத்தியமாய்க்கும் அருமையான பிள்ளைகளுக்காக சந்தோஷத்துக்காக சோதனம்.
ஒவ்வொருத்தமான ஆசிரியர் பாப்பெல்லாம் நிறைய ஏழு நாமத்தில் தேவைக்கு ஆமென் ஆமென்